நாமத்திலே இந்த சபை மக்கள் ஞாயிறுக்கு உங்களை யாவரையும் அன்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நமது சபையிலே தமிழ் வருடாந்திர மாநாட்டால் தீர்மானிக்கப்பட்ட இந்த ஞாயிறை நாம் அனுசரித்து வருகிறோம். இந்த வருடம் நமது சபை மக்கள் ஞாயிறானது சென்ற வருடம் போலவே ஆன்லைனில் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆன்லைனில் இருந்தாலும் கூட நமது சபை மக்களாக அனைவரும் சேர்ந்து இந்த ஆராதனையை நாம் கலந்து கொண்டு இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும் வண்ணம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். நாம் யாவரும் தேவனை நோக்கி பார்ப்போம். சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு ஒரு சபையாக நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் ஒருவருக்கொருவர் முகமுகமாக பார்க்க முடியாவிட்டாலும் கூட கர்த்தாவே, ஐயா, நாங்கள் இந்த ஆன்லைன் மூலமாக ஒருவரை ஒருவர் சந்திக்க கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்படி கூடினாலும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு கூடும் பொழுது அந்த இடத்திலே நீர் வருகிறீர், எங்களோடு நீர் இடைப்படுகிறீர், உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடுகிறீர். இதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை ஆராதனையிலே கர்த்தாவே ஒவ்வொரு சபை மக்களும் கர்த்தாவே நாங்கள் கலந்து கொண்டு மாத்திரமல்லாதபடிக்கு உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக காணப்பட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த ஆராதனையை வழிநடத்துகிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துணையாளரோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீரே கர்த்தாவே மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காகவும் வாய்ப்புக்காகவும் நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதும் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் காணப்பட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த ஆராதனையிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற தாசனோடும் தங்கீரும் கர்த்தாவே, நீரே அவர் மூலமாக எங்களுக்கு என்ன சத்தியத்தை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியிலே நாங்கள் உயிர் பெற்றவர்களாக, ஆவியிலே கர்த்தாவே நாங்கள் வெற்றி கொண்டவர்களாக வாழும்படிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே அனுப்பி கர்த்தாவே, நீரே எங்களை அதன் மூலமாக நிரப்பி கர்த்தாவே எங்களை பலப்படுத்தி உமக்காக வாழும்படிக்கு நீர் எங்களை கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. நீரே பொறுப்படுத்தி கொள்ளுங்க இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே. நீர் மாத்திரமே மகிமைப்பட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வேளாம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்ற பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. தாய் தந்தை நீரே, சாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாரணேசரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, தானமும் நீரே, தானமும் நீரே, என்னாலும் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாருங்கள், நாம் தொடர்ந்து பொதுவான பாவ அறிக்கையை நாம் அர்த்தத்தோடும் நிதானத்தோடும் வாசிப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தின்படியே நிர்பாட்சியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தொடர்ந்து நாம் யாவரும் மாறி மாறி வாசித்துக்குள்ளாக கடந்து வருவோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசித்தல் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 தொடங்கி 35 முடிய. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 தொடங்கி 35 முடிய. இதனை நமக்கு வாசித்து வழிநடத்த திருமதி ரெஜினா ஜோனத்தன் அவர்கள் நமக்கு உதவி புரிவார். மாறி மாறி வாசித்தல் சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 28 தொடங்கி 35 முடிய. முதல் வசனம்,
ஜனத்திராட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கன பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. சேர்ந்து வாசிப்போம். ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும், அவனுடைய கோபமாய் இளைச்சலை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும். ஆமென். அடுத்ததாக நாம் துதி தொழுகைக்குள் கடந்து வருவோம். இன்றைக்கு நமது துதி தொழுகைக்குள்ளே நம்மளை வழிநடத்துவதற்காக திரு ஜெய்சிலன் எட்வர்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஒரு சில பாடல்களை பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இதோ ஆண்டவரே, இந்த துதி வேலைக்கள் ஆண்டவரே, நாங்கள் உன் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படி உன் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உன் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வல்ல இயேசு நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. அதிகாரிலும் திரும்பவும் தேடி அதிகாரிலும்
நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. வாருங்கள், கரங்களை தட்டி நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு போற்றுகிறோம் இயேசையா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம், நன்றியோடு வணங்குகிறோம், நன்றியோடு பாடுகிறோம் இயேசையா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு தொழுகிறோம், நன்றியோடு போற்றுகிறோம் இயேசையா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம், நன்றியோடு வணங்குகிறோம், நன்றியோடு பாடுகிறோம் இயேசையா. நம் தேவன் நல்லவர், உலகின் ரட்சகர், நம்மை காப்பவர், ஜீவனுள்ளவர். நம் தேவன் நல்லவர், உலகின் ரட்சகர், நம்மை காப்பவர், ஜீவனுள்ளவர். துதிகள் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்மையே நேசிக்கிறோம் அன்பரே இயேசையா. துதிகள் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்மையே நேசிக்கிறோம் அன்பரே இயேசையா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு தொழுகிறோம், நன்றியோடு போற்றுகிறோம் இயேசையா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம், நன்றியோடு வணங்குகிறோம், நன்றியோடு பாடுகிறோம் இயேசையா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு தொழுகிறோம், நன்றியோடு போற்றுகிறோம் இயேசையா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம், நன்றியோடு வணங்குகிறோம், நன்றியோடு பாடுகிறோம் இயேசையா. நம் தேவன் நம் தேவன் நல்லவர், உலகின் ரட்சகர், நம்மை காப்பவர், ஜீவனுள்ளவர். நம் தேவன் நல்லவர், உலகின் ரட்சகர், நம்மை காப்பவர், ஜீவனுள்ளவர். துதிகள் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்மையே நேசிக்கிறோம் அன்பரே இயேசையா. துதிகள் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்மையே நேசிக்கிறோம் அன்பரே இயேசையா. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உம்மையே நேசிக்கிறோம் அன்பரே இயேசையா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே.
அப்பா அந்த காலை வெளியில் ஆண்டவரை எங்கள் மத்தியிலே ஆண்டவரை இடைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தலை வணங்கி நாம் ஆண்டவரை ஜெபத்தின் மூலமாக சற்று நேரம் அவரோடு கூட உறவாடுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, மன உருக்கமுள்ளவரே, நீடிய சாந்தமுள்ளவரே, மிகுந்த கிருபையுள்ளவரே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில்
உடைய பாதப்படி நாங்கள் அண்டி வர தந்த கிருபைக்காக உமக்கு கோடா கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு கிடைக்காத இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேவனை அண்டி நெருங்குங்கள், அவர் உங்களை அண்டி நெருங்குவார் என்று உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் சுவாமி உம்மை அண்டி நெருங்கி வந்திருக்கிறோம். அவர்களை நிலைத்திருங்கள், அப்பொழுது அவர் உங்களிலே நிலைத்திருப்பார் என்று சொல்லி எங்களிலே சேர்த்து கொண்ட பரலோக பிதாவே, உமக்கு கோடா கோடி சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். கடந்து போன வாரம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீர். கரம் பிடித்து வழி நடத்தி வந்தீர். எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தின் மத்தியில் எங்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகளின் மத்தியில் சுவாமி எங்களுக்கு நிறைவை நீர் கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய தனிமையிலே ஆண்டவரே எங்களுக்கு துணை நின்றதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. குழப்பத்தின் மத்தியிலே ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. சமாதான பிரபுவாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் கொடுத்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தேவன் ஆண்டவரே. நீர் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறீர். நீர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருப்பதற்காக உமக்கு கோடா கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலே ஆண்டவரே என்னுடைய திருச்சபையை உம்முடைய சன்னிதானத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத நிலையில கூட கர்த்தாவே இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக ஆண்டவரை ஆராதிக்கத்தக்க நீர் கொடுத்திருக்கும் நல்ல வாய்ப்புக்காக, நல்ல தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆன்லைன் ஆராதனையின் மூலமாக கூட அநேகரோடு கூட நீர் பேசிக்கொண்டு வருகிறீர். அநேகரை மனம் திரும்ப அழைக்கிறீர் ஆண்டவரே. அநேகரை கீழ்ப்படிய அழைக்கிறீர் ஆண்டவரே. முழுமையான ஒப்பு கொடுத்தலுக்கு அழைக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களுடைய சபை மக்களோடு பேசிக் கொண்டிருக்குமாறு ஜெபிக்கிறோம். தேறி கொண்டு வரும் கிறிஸ்தவர்களுக்காக நன்றி. அவர்கள் இன்னும் ஆண்டவரே நன்றாக வளரத்தக்க நல்ல சாட்சிகளாக வாழ அருள் புரியும். எங்களுடைய சபையை இரட்டிப்பாக நீர் ஆசீர்வதித்து கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். குறைவைகளை எல்லாவற்றையும் நீர் அகற்றும் ஆண்டவரே. எங்களிலே இருக்கும் குறைகள் ஆண்டவரே சபை வளர்ச்சிக்கு அநேக நேரங்களிலே தடையாக இருக்கிறது ராஜா. கர்த்தாவே, அவைகளை எல்லாவற்றையும் அகற்றி ஒருமனப்பட்டு உமக்கு எப்பொழுதும் ஆராதனை படைக்க அருள் புரியுமாறு ஜெபிக்கிறோம். என்னுடைய சபை தலைவர்களுக்காக நன்றி. பொறுப்பெடுத்து ஊழியத்தை செய்து கொண்டு வரும் பிள்ளைகளை இரட்டிப்பாக ஆசீர்வதியும். விசேஷித்த வண்ணமாக ஆண்டவரே 2022 ஆண்டுக்கான தேர்தல் நெருங்கிக் கொண்டு வருகிறது சுவாமி. அதற்கு மக்கள் ஆண்டவரே உற்சாகத்தோடு முன்வர, ஊழியத்தில் ஈடுபட, வாருங்கள் கட்டுவோம் என்று கரம் பிடித்து வர உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம்.
பரலோக ராஜாவே, சபை தலைவர்களோ ஒருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். எங்களுடைய மாநாட்டுக்காக நன்றி. எங்களுடைய மாநாட்டின் அத்தியட்சருக்காகவும் அவர் கீழ் செயல்படும் கண்காணிப்பாளர்களுக்காகவும் கண்காணிப்பாளர்கள் கீழ் செயல்படும் போதகர்களுக்காகவும் நன்றி. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வியாதி அணுகாதபடி நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. அநேகர் ஆண்டவரே கோவிட் வியாதியிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. மீண்டும் அதிலே விழுந்து விடாதபடி கர்த்தாவே எங்கள் போதகர்களுக்கு ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும் சுவாமி. எங்களுடைய திருச்சபை மக்களையும் நீர் அமிதமாக இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுமாறு உம்மிடத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அநேக சபை தலைவர்கள் மரித்து போய்விட்டார்கள் ஆண்டவரே. அநேக போதகர்கள் மரித்து போய்விட்டார்கள் ஆண்டவரே. அவர்களையும் நினைவு கூறுகிறோம். விசேஷித்த வண்ணமாக அவர்கள் விட்டு சென்றிருக்கும் குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த குடும்பங்களுக்கு நீர் நல்ல வழிகாட்டியாக இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்குமாறு இடத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. மைமேன் ராஜாவே, இதோ இவ்வேளையிலே ஆண்டவரே என்னுடைய தேசத்தை நம்முடைய கருத்துக்குள்ள கொண்டு வருகிறோம் சுவாமி. பரலோக ராஜாவே, அரசியல் ரீதியிலே தடுமாற்றங்கள் உண்டு ஆண்டவரே. போட்டி பொறாமை உண்டு ஆண்டவரே. இவைகளின் மத்தியில இந்த நாட்டுக்கு எப்பேற்பட்ட தலைவர்கள் தேவை என்பதை நீர் ஒருவரே அறிவீர். கர்த்தாவே, இந்த நாட்டிற்கு நீர் நல்ல தலைவர்களை நீர் தேர்ந்தெடுத்து கொடுக்குமாறு உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. பரலோக ராஜாவே, அரசாங்க ரீதியிலே இந்த கோவிட் தொற்று வியாதியை எதிர்த்து பலவிதமான முயற்சி எடுக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் அவர்களுடைய முயற்சியின் மத்தியில் சுவாமி அதிக தோல்வி உண்டு. பரலோக ராஜாவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் அகன்று போகும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி நீர் வைக்குமாறு ஜெபிக்கிறோம். ஒரு பக்கத்துல காட்டு தீயா அழிவை கொண்டு வருகிறது. ஒரு பக்கத்துல வெள்ளம் அழிவை கொண்டு வருகிறது. ஒரு பக்கத்துல யுத்தங்கள் அழிவை கொண்டு வருகிறது. ஒரு பக்கத்துல இந்த கொள்ளை நோய் அழிவை கொண்டு வருகிறது. எங்கு பார்த்தாலும் அழிவு ஆண்டவரே. ராஜா, எங்களை மன்னிக்குமாறு ஜெபிக்கிறோம். மன்னித்து விடுவிக்குமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, வேலையிலே சுவாமி, இந்த நாளிலே நாங்கள் சபை மக்கள் தினத்தை அனுசரித்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். சிலர் இந்த பெண்டமிக் மூலமாக கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து வருகிறார்கள். அதிலிருந்து மீண்டு வர உதவி செய்யுங்க சுவாமி. சிலர் நல்ல ஆவிக்குரிய தலைமைத்துவம் கொடுத்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே,
செய்தியை கொண்டு வரும் போதகர் பிபி இப்ராஹிமுக்காக நன்றி. அவர் மூலமாக எங்களை நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களை தொடுமாறு ஜெபிங்க, எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நல்ல போர் வீரர்களாக, சேனைகளாக எழுந்து நிற்க உதவி செய்யுங்க. போதகர் பிபி இப்ராஹிமுக்கு நீர் நல்ல சுகபலன் கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பலவீனத்தை நீர் மட்டுமே அறிவீர். தனிமையிலே அவர் படும் பாடை நீர் மட்டுமே அறிவீர் ஆண்டவரே. நானும் அறிவேன் ஆண்டவரே. அந்த மகனை நீர் தொட்டு அந்த மகனுக்கு தேவையான சகாயத்தை நீர் செய்யுமாறு ஜெபிக்கிறோம். நாளின் செய்தியின் மூலமாக ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுமாறு ஜெபிக்கிறோம். உம்மை அண்டி நெருங்கி ஓடி வர உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவை மறுபடியும் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் ஏறெடுத்த வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நீர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு இடத்தில் கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் ஒருமனப்பட்டு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். தொடர்ந்து காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் செலுத்தி நாம் தேவனை ஆராதிப்போம். ஓ இயேசு உமதன்பு என்ற பாடலை பாடுகிற வேளையிலே நாம் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் செலுத்துவோமாக. எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு, அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க சிறந்தது, துதிக்க சிறந்தது. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. சங்கட சமயங்களில் மங்கியே வாடுகிறேன்.
பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மருகி நடந்தாலும் அருமந்தன்மை பெறா அருகில் இருப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் கர்த்தரை காப்பதாலும் ஓ இயேசு உமதன்பு இன்றைய சத்தியத்திற்கு ஆதாரமாக எடுக்கப்பட்ட தேவ வார்த்தையானது உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. இந்த வேத வாசிப்பை நமக்காக வழிநடத்த திரு ஜெஃப்ரி காந்தி அவர்கள். வேத வாசிப்பு உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவர்களுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். நாம் மிக முக்கியமான ஒரு தருணத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியிலே வெளிப்படும் பொழுது நாம் மிக ஆவலோடும் அதற்கு ஆயத்தத்தோடு நாம் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கான தலைப்பு புதுப்பிக்கப்பட்ட சபை மக்கள், த ரினியூட் லைட்டி என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கவிருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு பிறகு, இந்த செய்திக்கு பிறகு நாம் மெய்யாலுமாக ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுவோம். இந்த செய்தியை நமக்காக பாஸ்டர் பிபி எப்ரஹாம் அவர்கள் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே சபை மக்கள் ஞாயிறாக அனுசரிக்கத்தக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். நம்முடைய சபையின் தலைமை போதகர் திரு டிவி தர்மக்கன் அவர்களுக்கும், சபை தலைவர் திரு தாவிதராஜன் அவர்களுக்கும், உக்ரான குழு தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என் உள்ளத்தில் கற்றுக் கொடுத்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
சபை மக்கள் ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறபடினாலே ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்த தலைப்பு புதுப்பிக்கப்பட்ட சபை மக்கள். புதுப்பிக்கப்பட்ட சபை மக்கள். As we are observing Laity Sunday, I was impressed upon my heart the title, The Renewed Laity, taken from the passage of Deuteronomy chapter 6 verse 1 to 9. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 to 9 வரை அந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியத்தை கற்றுக் கொடுத்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜெபம் செய்வோம். Let us pray. கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர், நீர் ஜீவனுள்ள ஆண்டவர், நீர் பேசுகிற ஆண்டவர், எங்களை வழி நடத்துகிறவர், பராமரிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசும் அப்பா, எங்களை உற்சாகப்படுத்தும். எங்கள் உள்ளான மனிதன் பலப்பட ஸ்திரப்பட உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய குரலை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற, புதுப்பிக்கப்பட்டவர்களாய் சபை மக்களாக நாங்கள் காணப்பட எங்களை வழி நடத்துமாறு கெஞ்சுகின்றோம். Lord, we pray and seek to hear your voice so that we will be renewed lately and we will be able to do your will according to your will. We want to thank you and praise you. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, குறிப்பாக சபை மக்கள் ஞாயிறாக இருக்கும்போது நாம் வேதத்தின் அடிப்படையில் இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அவர்கள் அடிமைத்தனத்துக்கு எகிப்து தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்கள் பட்ட வேதனை, கஷ்டம் யாவும் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்விதமாக போடப்படுகிறது. அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அவருடைய ஜனங்களின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்கிறார். அதே போல் இன்று அவருடைய பிள்ளைகள், அவருடைய சீஷர்கள், அவருடைய ஊழியர்கள் படுகிற உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குறுதலை கேட்டேன். கூக்குறுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டேன் என்று அவர் சொல்கிறார். கூக்குறுதலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் மோசையின் கொண்டு சொல்கிறார். அவர் என்ன பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லி அவர்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜனங்கள் இதன் மத்தியிலே அவர்களை விடுவித்து வந்த காரணம் என்னவென்றால் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அல்லது கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்பதே. ஆண்டவருடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு காரணம் கர்த்தராகிய ஆண்டவரை சேவிக்க வேண்டும், கர்த்தராகிய ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் விடுதலை செய்ய அவர் திட்டமிட்டார். பார்க்கவே பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மோசையை கொண்டு தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கிறது நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அதே போலதான் இந்த கால வேளையில அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீஷர்களாக, அவருடைய ஊழியர்களாக இருக்கிற நீங்களும் என்னையும் ஆண்டவர் விடுவித்து, ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து இந்த கொரோனா வாதையான கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவித்து
அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய ஆசை, ஆவல், வாஞ்சை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். My dear brothers and sisters, the reason why God's people was delivered from captivity from Egypt to Canaan, it's because God saw God saw the oppression of his people. God heard their cry, and God knows their sorrows in captivity. As such, he came, he sent Moses, his servant, to deliver his people from captivity. Why? To serve God, to serve the living God. That was the primary reason why the people of God was delivered. Even today, you and I, as his children, as his disciples, as his servants, we are caught in the dilemma of the pandemic. Some of us are in bondage. God is desiring to deliver us. He wants to deliver us so that we can continue to worship God and to serve God. This is the reason why God delivered his people during the time of Moses. Likewise today, the same God, the same living Jesus wants to deliver you and me and make us a renewed laity. புதுப்பிக்கப்பட்ட சபை மக்களாக மாற்றுவதற்காக இந்த காலை வேளையிலே ஆண்டவர் விரும்புகிறார். ஆதலால் இந்த புதுப்பிக்கப்பட்ட நிலைமை எப்படி நடக்கின்றது என்று சற்று ஆழமாக நம்ம பார்க்க போகின்றோம். பிரியமானவர்களே, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 to 9 வரை நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். அந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 to 9 வரை வாசிக்க கேட்டதின்படி நாம் தியானிக்க போகின்றோம். குறிப்பாக முதலாவதாக புதுப்பிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? மோசேயின் காலத்தில் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை நாம் பார்ப்போமாக. ஆங்கிலத்தில் 1வது வசனம், தமிழில் 2வது வசனமாக இருக்கிறது. அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், now this is என்று ஆரம்பிக்கப்படுகிறது. தமிழ்ல 2வது வசனத்துல கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா இவைகளே என்ற அர்த்தம் என்னது? Now this is அப்படின்னா என்ன அதை பார்க்கிறோம் என்றால், கவனத்துடன் ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் விடுவிக்கப்பட்டவர்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். Those who have been delivered have to be renewed. And today, at this moment, you and I are saved. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக நீங்களும் நானும் புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுப்பிக்கப்பட்ட சபை மக்களாக, புதுப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக, புதுப்பிக்கப்பட்ட தேவனுடைய சீஷராக, புதுப்பிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆதலால் எதற்கு கவனமாக இருக்க வேண்டும்? வசனம் 2 தமிழ்ல, ஆங்கிலத்தில் 1வது வசனம். If you follow in English, please see verse 1. But if you are following the Tamil Bible in verse 2, தமிழ்ல 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த, எதை கற்பித்தாரு? கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள். My dear brothers and sisters, in verse 1 it says, now this is. When you meditate this verse, it shows that we have to be attentive to what God is teaching. And today God is
Similarly, teaching you and me as he taught the people of Israel, delivered from the captivity during the time of Moses. மோசையின் காலத்தில் தம்முடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவர் கற்பித்த காரியம் என்னது? கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள். Three things which is mentioning. You and I need to be attentive in order to be renewed. We need to be attentive to God's commandment. We need to be attentive to His statutes as well as judgment. Three things: commandments, statutes, and judgment. How to understand these three things in the literal layman? சபை மக்களாக இதை எப்படி நாம புரிந்து கொள்ள முடியும் என்றால், நம்மளுடைய நாட்டின் சட்டத்திட்டத்தில் கூட இந்த மூன்று முறைகள் காணப்படுகிறது. bylaw, ordinance, regulation. ஒரு சட்டத்தை உருவாக்கும் போது அது பெரிய தலைப்பாக இருக்கும். அந்த சட்டத்துக்கு கீழ் ஒரு பைலாவாக, ஆர்டினன்ஸாக இருக்கும். அதற்கு கீழாக புரிந்து கொள்வதற்காக ஆர்டினன்ஸாக கொடுக்கப்படுகிறது. ஆதலால் புதுப்பிக்கப்பட்ட விசுவாசியாக, புதுப்பிக்கப்பட்ட சீஷராக, புதுப்பிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். You and I need to be attentive to the teaching of God's commandments, God's statutes and God's judgment. இதான் முதல் படி. இரண்டாவது படியாக கவனமுடன் கற்றுக்கொள்வதில் இரண்டாவது, நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு. Second thing is we need to accept what has been attentively heard. If you and I are attentive, second, automatically you and I will accept what God is teaching. How do we accept? We must fear the Lord. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகள் எல்லாம் கீழ்ப்படிவதற்கு, கீழ்ப்படிவது, இது ரெண்டையும் நீங்களும் நானும் செய்வோம் என்றால் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு நம்மில் அநேகர் கீழ்ப்படியாததுனால, கர்த்தருடைய பயம் இல்லாததுனால நாம் செய்ய அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். கேட்கிறோம், ஆனா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவ பயம், தேவ பயம் இருக்கும். தேவ பயத்தோடு கூட கீழ்ப்படிதல், அவர் சொன்ன வார்த்தைகள், கட்டளைகள், கற்பனைகள், அவர் நியாயங்களை கீழ்ப்படிய நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்வோம். ஏன் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? Why must we accept என்று நீங்களும் நானும் கேட்கலாம். அவசியமா? அதனால எனக்கு என்ன லாபம் என்று நீங்களும் நானும் கேட்கலாம். வசனத்தில் அங்கே 1வது வசனம் ஆங்கிலத்திலும் தமிழில் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நாம் நமக்கு கொடுக்கிற தேசத்துல நாம் அதை கடைபிடிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எங்கே உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவருடைய பயத்தை கொண்டு கீழ்ப்படிதலோடு அதை கை கொள்ள வேண்டுமாம். ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாம் நாம் கவனமாக கேட்ட பிறகு அதை கை கொள்ள வேண்டும். கை கொள்றதுனால என்ன நடக்கும்? ஆங்கிலத்தில் 2வது வசனமும் தமிழில் 1வது வசனத்தை பார்க்கும்போது, உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். பிரியமானவர்களே, ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், கவனமாக கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தாங்கள் ஜீவிக்கிற இடத்துல அல்லது நகரத்துல அவர்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். Why do you observe in the land? Your days may be prolonged. This is mentioned in verse 2 in English. When you and I, after accepting the commandments, the statutes, as well as the judgment of God,
you and I need to fear God and obey, keep it, so that we observe in the place, in the land where God has placed you and me, that our life will be prolonged. இது தாங்க புதுப்பிக்கப்பட்ட ஒரு சபை மக்களாக மாறுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரணம். முதலாவதாக கவனமாக கேட்டு, இரண்டாவதாக ஏற்றுக்கொண்டு, மூன்றாவதாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பிரியமானவர்களே நாம் சரி செய்ய வேண்டும். இன்றைக்கு சூழ்நிலைகள் ரொம்ப மாறி இருக்கு. நல்ல சொகுசா வாழ்ந்த நம்ம இப்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கின்றோம். அநேகருக்கு பாடுகள், அழுத்தங்கள், வேதனைகள், வியாதிகள் தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம் வழியை தவறி இருக்கின்றோம், நாம் பாதை தவறி இருக்கின்றோம், நம்மளுடைய விசுவாசத்தை பின்தங்கி இருக்கின்றோம். சரி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சரி செய்வார்கள். மூன்றாவது படி சரி செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், நீ உண்மையாக என் வார்த்தை கற்பனைகளை எழுதி வைக்கப்பட்ட என் கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்களை நீ ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் உன் வாழ்க்கையை நீ சரிப்படுத்திக் கொள்வாய். சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சரி செய்ய வேண்டும்? இவ்வளவு நாள் நாம் எதை கேட்கிறோம்? குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் அநேக விஞ்ஞானிகளுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அநேகருடைய அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வாட்ஸ்அப் மூலமாக, வாய்ஸ்மெயில் மூலமாக, செய்திகள் மூலமாக, அநேக மூலமாக மனிதனுடைய உலகத்தில் குரல் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மகனே, மகளே, நீ புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய வார்த்தையை கேள், என் கற்பனைகளை கேள், என் கட்டளைகளை கேள், என் நியாயங்களை கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is desiring his children, his disciples and his servants of God, in order for you to be renewed, you have to listen. In order to adjust yourself. Third thing which you and I need to do is, after accepting the commandment, statutes and judgment, you and I need to adjust our life, because many of us have gone astray. We have gone off track because of the worldly situation. Often by hearing the voice of people, the voice of the world, you and I have gone astray from the way of the Lord. So God is reminding you and me tonight, this morning, in order to be renewed, you and I need to adjust ourselves, set ourselves right. So you and I need to hear. And secondly, we not only hear, we must be careful to observe it. பிரியமானவர்களே, கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக கவனமாக இருக்க வேண்டுமா? கவனமாக செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு சில கூட்டம் இருக்கு. கேட்பாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்பாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அதனால்தான் மாற்றப்பட முடியாமல், புதுப்பிக்கப்பட முடியாமல், ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும், ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறார்? நீ சரி செய்வாயானால், நீ கேட்டு கவனமாக அதை செய். நீ கவனமாக நீ செய்யும் போது என்ன நடக்கும்? நன்றாய் இருப்பதற்கும் மிகவும் விருத்தி அடைவதற்கும் நாம் வாழ்க்கை மாற்றப்படும். பிரியமானவர்களே, இந்த மூன்றாவது வசனத்திலே கவனமாக பார்ப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, நியாயங்களுக்கு கேட்டு அதன்படி நாம் செய்ய போது நம்மளுடைய வாழ்க்கை நன்றாய் இருப்பதற்கும்
மிகவும் விருத்தி அடைவதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவோமா. இது தாங்க புதுப்பிக்கப்பட்ட. இன்னைக்கு நம்மளே பார்ப்போமே, ஒரு காலத்துல நான் வாலிப பையனாக இருக்கும்போது இப்போ லார்ட் ரோட்ல வாலிப குழுவில் இருக்கும்போது புக்கெட் ரத்தான் சபையை குறித்து பெருமையாக நாங்கள் பேசுவோம். அந்த பெருமை, அந்த புகழ், அந்த ஸ்தானம் இப்பொழுது இருக்கிறதா? அப்ப ஒரு கேள்வி எனக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, ஏன் அப்ப புக்கெட் ரத்தான் மக்கள் அப்படி இருந்தார்கள்? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து செய்கிறவர்களாயிருந்தார்கள். அதே நிலைமையை தான் இன்றைக்கு ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். மகனே, மகளே, நீ புதுப்பிக்கப்பட வேண்டும். குடும்பங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். சபை புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆதலால் கவனமாக கேட்டு ஏற்றுக்கொண்டு சரி செய்ய வேண்டும். ஏன் சரி செய்ய வேண்டும் என்றால், நீ நன்றாய் இருக்கும்படி, நீ விருத்தி அடையும்படிக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது தாங்க நன்றாய் இருப்பதற்கும் விருத்தி அடைவதற்கும் புதுப்பிக்கப்பட்ட மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். We need to be renewed in order to be well with you, and you will be multiplied greatly. That is the promise God is giving. If only you hear and careful to observe it, you will definitely be well in your life, as well as you will be greatly multiplied. Would you like to see that? God is willing to. If only you and I can adjust, set our life right. நான்காவதாக, பிரியமானவர்களே, நாம் ஆதிய உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4-5வது வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். சரி செய்யும் போது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழிகளை சரி செய்யும் போது முக்கியமாக செய்ய வேண்டியது 4-5வது வசனத்தில் சொல்கிறார். நமக்கு இருக்க வேண்டியது ஒரே ஆண்டவர், படைத்தவர், உயிருள்ள தேவன். Only one Lord God must exist in your heart. My dear brothers and sisters, who is the Lord God of your life? இன்னைக்கு காலையில நம்ம கேட்போம் என்றால், மகனே, மகளே, உன் ஜீவியத்துக்கு யார் ஆண்டவர்? இன்றைக்கு காலையில மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சீரமை, உன் வாழ்க்கையில முதலாவதாக தேவனுக்கு இடத்தை கொடு, தேவனை கொண்டு வா, ஆண்டவர் முதலாவதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 5வது வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. பிரியமானவர்களே, முழு. இன்றைக்கு ஏன் நம்மில் அநேகர் முழுமையாக புதுப்பிக்கப்படவில்லை என்றால், நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் இருக்கின்றோம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கின்றோம், ஆண்டவருடைய கற்பனைகளை கேட்கின்றோம், ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்கின்றோம், ஆண்டவருடைய நியாயங்களை கேட்கின்றோம். ஆனால் இருதயத்திலே ஆண்டவர் இல்லையே. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் இருக்கிறோமே. முழுமையான இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்காமல் இருக்கிறோமே. முழுமையான ஆத்மாவோடு நாம் ஆண்டவரை அன்பு கூறாமல் இருக்கிறோமே. முழு பலத்தோடு ஆண்டவருக்கு அன்பு செலுத்தாமல் இருக்கிறோமா? எப்படி நம்ம மாற்றப்படுவோம்? எப்படி புதுப்பிக்கப்படுவோம்? புதுப்பித்தல் வேண்டுமா? மாற்றப்பட வேண்டுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்துல ஆண்டவர் முதலிடத்தை கொண்டு வா. Align your life. Prioritize by putting God first. Until and unless God is first in your life, you and I will not be renewed. இது உண்மைங்க. ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கும் போது நீங்களும் நானும் புதுப்பிக்கப்படுவோம். சபை மக்கள் மாற்றப்படுவதற்கு, புதுப்பிக்கப்படுவதற்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்தே ஆக வேண்டும்.
சபை பேர் முக்கியம் இல்ல, போதகர்கள் முக்கியம் இல்ல. உயிருள்ள ஆண்டவர், உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர், பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர், பராமரிக்கிறவர் முதல் இடத்தில் இருக்கிறாரா? இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று, ஆண்டவர் உங்களையும் என்னையும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் கட்டாயமாக உறுதியாக அவருக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும். Let us give the first place which is due to God, and we begin to love God with all our heart, all our soul, all our mind. Definitely you and I will have aligned our life, and we will be renewed person in our Christian walk. In other words, our focus should only be on our Lord God. இன்னொரு வார்த்தையில சொல்லுனா, நம்மளுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவர் மேல இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஆண்டவர் சொன்னபடி நடக்கணும். படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்துல படிங்க. எதை செய்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு நினைச்சு செய்வீர்கள் என்றால் கட்டாயமாக புதுப்பித்தல் வரும். நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். தொடர்ந்து ஐந்தாவதாக நாம் செயல்பாடு. பிரியமானவர்களே, இந்த பகுதியில் ஆண்டவர் திட்டவட்டமாக அவருடைய ஜனங்கள் மோசையின் காலத்தில் சொன்னது இப்ப உள்ள ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு கொடுப்போம் என்றால் செயல்பாடு என்று நான் போடுகிறேன். If we want to give a title for verse 6 to 9, it is application. Apply what you have aligned, what you have attentively heard, what have you accepted, what have you adjusted, and you align. Now you apply it in your life. 4 காரியங்கள் அங்க பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள், அதாவது சொல்லப்பட்ட கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. என்னுடைய இருதயத்தில் இருக்க கடவது என்று சொல்கிறார். நம்முடைய இருதயத்தில் இப்ப என்னங்க இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை, அவருடைய நியாயங்கள், இந்த மூன்றும் உள்ளத்தில் இருக்கும் என்றால் கட்டாயமாக நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்படுவோம், புதுப்பிக்கப்படுவோம் என்று திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்கிறார். What is in your heart? The Bible says these words refers to commandment, God's statutes and God's judgment. If only these 3 things is remain in our heart, shall be in your heart. It means God is making it mandatory to be in your heart. All these 3 commandments, statutes and judgments has to be in our heart. Then we will apply what we have heard and we follow in order to be renewed. Secondly, இரண்டாவதாக நீங்க பார்க்கும்போது உள்ளத்தில் இருக்கிறதுனால நீங்களும் நானும் கருத்தாய் போதிக்க வேண்டுமாம். யாருக்கு? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், நடக்கும் போதும் நீங்கள் போதிக்க வேண்டும். We will continue to teach our youngsters, our children, whom God has given to you and me. You and I will continue to teach them. கருத்தாய் போதிக்க வேண்டும். இன்னைக்கு பல காரியங்கள் வீட்டில் பேசுறோம், ஆனா ஆண்டவருடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய கற்பனைகளையும், ஆண்டவருடைய நியாயங்களையும் போதிக்கிறோமா? பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரம் வேதத்தை திறந்து அவருடைய வார்த்தையை போதிக்கின்றோம்? கேட்டுக்கொள்வோமா? எத்தனையோ கதைகள் பேசுறோம், எத்தனையோ காரியங்களை பேசுறோம், உலக காரியங்களை அறிமுகப்படுத்தி நாம் போதிக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை புதுப்பிக்கப்பட்டவர்களாக
புதுப்பிக்கப்பட்ட மக்களாக, புதுப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, இது புதுப்பிக்கப்பட்ட தேவனுடைய சிஷ்யர்களாக, புதுப்பிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் உள்ளத்தில் வைத்திருக்கிற தேவ வசனத்தை, கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களை நாம் கருத்தாய் கற்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, கற்றுக்கொள்றது, கற்றுக் கொடுத்து அல்லது கருத்தாய் போதித்து அடையாளமாக கட்டிக்கொள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அநேக காரியங்களே கையில கட்டுக்கிறாங்க, கழுத்துல கட்டிக்கிறாங்க, என்னென்னமோ கட்டிக்கிறாங்க. ஆனா வேதத்துல என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவருடைய கற்பனைகளை, ஆண்டவருடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய நியாயங்களை நாம் கட்டிக்கொள்ள வேண்டுமாம். அடையாளமாக. அதுல சாங்கியம் இல்லைங்க, நம்பிக்கை இல்லை, அடையாளம். ஒரு அடையாளமாக நீங்களும் நானும் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதோடு கூட நான்காவதாக நீங்க பாத்தீங்கன்னா, உன் வீட்டு முன்னுக்கு எழுதுவாயாக, எழுதுவாயாக என்று வார்த்தையை ஆண்டவர் என் உள்ளத்துல வைக்கும்போது, நீங்க எந்த காரியத்தை விட ஆண்டவருடைய வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அது உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். You and I will be renewed continuously if you bind God's commandments, statutes and judgment as a sign. And finally, when we write it down on the doorpost, wherever you can, you and I write down God's word, God's commandments, God's statutes, God's judgment. It will definitely renew you and me. My dear brothers and sisters, these are the steps God has revealed to me in order for you and me to be renewed. பிரியமானவர்களே, இந்த படிகளை தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் செயலில் கொண்டு வர சொல்கிறார். முதலாவதாக கவனத்தோடு கேட்க வேண்டும் ஆண்டவருடைய கற்பனைகளையும், கட்டளைகளையும், நியாயங்களையும். இரண்டாவதாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும். சரிப்படுத்தின பிறகு சீரமைக்க வேண்டும். சீரமைத்த பிறகு நீங்களும் நானும் அதை செயல்பாடு கொண்டு வர வேண்டும். செயல்பாடிலே நாம் உள்ளத்திலே வைத்திருந்தால் ஒழிய செயல்பாடு வராது. அது கருத்தாய் போதிக்க வேண்டும். போதித்துக் கொண்டே இருக்கும்போது அது செயல்படுத்துவதற்கும் நாம் அடையாளமாக கட்டிக்கொண்டு நாம் அதை எழுதி கொண்டு வைத்திருப்போம் என்றால் நிச்சயமாக திட்டவட்டமாக நம் வாழ்க்கை முறை ஒரு சாட்சியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிற அல்லது அனுபவிக்கிற ஒரு புதுப்பிக்கப்பட்ட விசுவாசியாக, சீஷனாக, ஊழியராக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு நம்மளுடைய சபையாராக இருக்கிற நீங்களும் நானும் ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுவித்தார் என்றால் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்றால் ரெண்டு காரியம் இருக்கு. ஆண்டவருக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும், நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். பணிவிடை செய்கிறோமா? ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும்னா அநேக காரியத்தை முன் செய்யறதுக்கு வரும். அவர் படைத்து நமக்கு கொடுத்திருக்கிற சபையாருக்கு நாம் பணிவிடை செய்கிறோமா? இது ரெண்டும் செஞ்சே ஆகணும். அதுதான் அர்த்தம். Serve the Lord. Serving the Lord means ministering unto God and ministering to the people. You can never do one. You must do two. You must minister unto the Lord through worship as well as ministering unto the people. And in order to be effective and renewed lately, you and I must be attentive. We hear diligently. We must accept, receive gladly. We must adjust, do the necessary changes in our life. We must align wholeheartedly to God, and we must apply them in our lives. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில பலன் தர வேண்டும் என்றால்
கனி தர வேண்டும் என்றால், நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கப்பட்ட சபை மக்களாக மாற வேண்டும் என்றால், நாம் கேட்கிறதுக்கு கவனமாக இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் நேர்மையாக நீதியாக அமைக்க வேண்டும். அதற்கு பிறகு செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு காலையில சபை மக்களாக நீங்களும் நானும் புதுப்பிக்கப்பட ஒப்பு கொடுப்போமா? Can we offer ourselves again as a living sacrifice to be renewed? Let us be renewed by meditating Deuteronomy chapter 6 verse 1 to 9. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 to 9 வரை சொல்லப்பட்ட முறையை இன்றைக்கும் நீங்களும் நானும் கடைபிடிப்போம் என்றால் நிச்சயமாக திட்டவட்டமாக புதுப்பிக்கப்பட்டு சபை வளர்ச்சிக்கு நீங்களும் நானும் ஒரு கருவியாக பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் செய்வோம். Let us pray. கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மோசையின் காலத்தில் உம்முடைய மக்களை விடுவித்து அவர்கள் வாழ்க்கையிலே நீடில் நாட்களாய் வாழவும் ஆசீர்வாதமாய் வாழவும் நீர் அவர்களுக்கு கொடுத்த அந்த விதிமுறைகளை வழிமுறைகளை இன்று புதுப்பிக்கப்பட வேண்டிய எங்களுக்கு அதே வழிமுறையை வெளிப்படுத்தினதற்காக நன்றி. அப்பா, உம்முடைய வார்த்தை உண்மையுள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மாறாதது. அதை கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும்போது திட்டவட்டமாக நீர் உமக்கு மகிமை கொண்டு வரும் பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீர். மகிமை கொண்டு வரும் சீஷராக மாற்றுவீர். மகிமை கொண்டு வரும் ஊழியராக எங்களை பயன்படுத்துவீர். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, வசனத்துக்காக நன்றி. உமக்கு எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். Father God, we just want to say thank you for revealing to us the step in order to bring glory to your name. Glory to only you, Lord. So Lord, renew us. Thank you for the steps which you have taught us. Help us, Lord, as we go back. Help us to meditate and put it into practice in positive obedience. உமக்கு கீழ்ப்படிதலோடு மறு உத்தரவு கொடுக்க எங்களை வழிநடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். God bless you. ஆராதனைக்கு இறுதி பாடலாக உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் என்ற பாடலை நாம் யாவரும் ஒரு ஒப்பு கொடுத்ததலோடு தேவனுடைய உதவி மெய்யாலுமாக நம்மக்கிட்ட வரும் என்ற அந்த ஆவலோடு நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் உன்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கை
அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் உங்களை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், இருந்தும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், இருந்தும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் உங்களை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் உங்களை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நாம் யாவரும் இறுதி ஜெபத்துக்குள்ளாகவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனமாக இந்த ஆராதனையிலே விட்டு நாம் கடந்து வருவோம். இதனை வழிநடத்த நமது தலைமை போதகரான ரெவரன் டேவிட் தர்மக்கன் அவர்கள் நம்மை தேவனுடைய ஆசீர்வாதத்திலே வழிநடத்துவார். அன்பானவர்களே, சத்தியத்தை நாம் கேட்டோம். சத்தியத்தை கேட்ட நாம் அதுக்கு கொடுக்கும் மறுமொழி என்ன? ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது அவருக்கு மறுமொழி கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, சத்தியத்தை தெளிவாக கொண்டு வந்த போதகர் பிபி இப்ராஹிமுக்காக நன்றி ஆண்டவரே. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வர அருள் புரியுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. பரலோகராஜாவே, எங்களுடைய எல்லா சபை மக்களையும் நீ இரட்டிப்பாக ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். பின்வாங்கி இருக்கும் மக்கள் முன்வர உதவி செய்யுங்க சுவாமி. தளர்ந்து போயிருக்கும் மக்களுக்கு சத்துவத்தை கொடுங்க ஆண்டவரே. களைத்து போயிருக்கும் மக்களுக்கு உன்னத பலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மக்களை இன்னும் இரட்டிப்பாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலமே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவது. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.